வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்காளதேசம், ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி, அதாவது வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களில் சற்று தீவிரமடையும். ஆகஸ்ட் 23 விட 24, 25, 26ஆம் தேதி வரை சற்று தீவிரமடைந்து மீண்டும் சற்று சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹரியானா, பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் இந்த நிகழ்வு உள்ளே செல்லும் பொழுது புதுதில்லி, இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த இடங்களுக்கெல்லாம், அதாவது மேற்கு வங்கம், வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாநிலங்களுக்கும் பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களில் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் வெப்பச்சலமழை சற்று அதிகரித்து மீண்டும் ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். மீண்டும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும். அதேவேளை வெயிலும் தமிழகத்தில் வரும் நாட்கள் 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு அதேவேளை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது பெரும்பாலும் குமரிக்கடல், ஆழ்கடல் பகுதியில் கடல் அலை சீற்றமாக இருக்கும். அதேவேளை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை பெரும்பாலும் தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த இடங்களில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை பெரும்பாலும் ஆந்திரா கடற்கரையோரங்கள், மேற்கு வங்கம், ஒடிசா கடற்கரையோரங்கள் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். அரபிக்கடலை பொறுத்தவரை பெரும்பாலும் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை. இன்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலமழை நேற்று இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமழை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கிழக்கு பகுதி பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பு குறைவாகவே இன்று உள்ளது. இன்று தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும் என்பதால் எப்போதாவது மாலை அல்லது இரவு நேரங்கள் கிழக்கு பகுதியும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு கடற்கரை ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை குற்றாலம், தென்காசி இந்த இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை அல்லது இரவு நேரங்களில் கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பு இன்று குறைவாகவே உள்ளது. அதேவேளை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அதேவேளை கிழக்கு பகுதி பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சோழவந்தான், அலங்காநல்லூர், மேலூர் இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களில் இன்று மழை கிடைக்கும். ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று வடக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் தெற்கு பகுதி வேடசந்தூர், அதேபோல் திண்டுக்கல் மாநகரம்,
இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகும். கொடைக்கானலுக்கு லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகும். தேனி வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வால்பறைக்கு என்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூருக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில். அதேபோல் சாரல் மலை பொள்ளாச்சி, இந்த இடங்கள் சோழனூர், இந்த இடங்கள் வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. சாரல் மலை மிதமான மழையாக. அதே வேளையில் கிழக்கு பகுதி பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி வரை முன்னேறி வர வாய்ப்பு என்று குறைவாகவே உள்ளது. அதேவேளை நீலகிரிக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் என்று வடக்கு பகுதி ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அன்னூர், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை விட திருப்பூர் மாவட்டத்துக்கு இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதாவது திருப்பூர் மாநகரம், அதற்கு வடக்கு பகுதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை விட ஈரோடு மாவட்டத்தில் சற்று கூடுதலாகவும், ஈரோடு மாவட்டத்தை விட சேலம் மாவட்டத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் சேலம், நாமக்கல் இந்த இடைப்பட்ட இடத்தில் இன்று ஒரு நல்ல மழை பொழிவாக பரவலாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. காற்று மாலை நேரங்களில் சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த மாவட்டங்களை பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. அதேவேளை திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஒரு இடங்கள் மழை கிடைக்கும். அதேவேளை அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு என்பது கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மயிலாடுதுறை அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு இன்று பரவலான மழைப்பொழிவு. புதுச்சேரி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுராந்தகம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், மேலும் தஞ்சாவூர் இந்த இடங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் மேற்கு பகுதி மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை வாய்ப்பு குறைவாக உள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினத்திலும் இன்று அதாவது மன்னார் வளைகுடாவிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் காற்று தரையேறும் என்பதால் பெரும்பாலும் மேகங்கள் உருவாகி இருந்தாலும் வடக்கே தள்ளும் என்பதால் பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பு. ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்கள். ஆனால் இன்று பரப்பில் கூடுதலான இடங்கள் என்பது மயிலாடுதுறை தொடங்கி அதற்கு வடக்கே பரவலான மழைப்பொழிவாக பெரும்பாலான இடங்கள் கனமழை. வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கிடைக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை சேலம் சுற்று வட்டாரங்கள், நாமக்கல் சுற்று வட்டாரங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு. அரியலூர், பெரம்பலூருக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை ஆகஸ்ட் 24 மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென்காசி, அதேவில் கன்னியாகுமரி, அதைவிட தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்கும். நாளை பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது விருதுநகர் தொடங்கி தென் மாவட்டங்கள் உள்பகுதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 24 தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக பெய்யும் பொழுது கணவாய் பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 25 மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழை. தமிழகத்தில் வெப்பச்சலனை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26 இப்போது மேற்கு வங்கம், ஒடிசா இடப்பற்றி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து சற்று மேற்கே நகர்ந்து செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே நகர்ந்துவிடும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும். எப்போதாவது ஒரு முறை கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும். ஆனால் தமிழகத்தில் வெப்பச்சலனை பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் 27, 28, 29 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சீராக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே இருக்கும். அதே வேளையில்
தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த மழைப்பொழிவு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை வெப்பச்சலமை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை வெப்பச்சலமலை பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை தென்மேற்கு புறமும் சீராக தொடரும். தமிழகத்தில் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 1-2 டிகிரி செல்சியஸ் வெயிலும் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். வெப்பச்சலமலை சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. செப்டம்பர் 1ஆம் தேதியை விட 2ஆம் தேதி சற்று கூடுதலாகும். 2ஆம் தேதியை விட 3-4 என்று தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை எப்போதெல்லாம் வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கிறதோ அப்போதெல்லாம் சற்று தீவிரமடையும். தீவிரம் இல்லாத நேரங்களில் தமிழகத்தில் வெயிலும் சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் கணவாய் பகுதிகளுக்கு சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் பொழுது நிகழ்வு தரையேறிய பிறகு 40 முதல் 50 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.